இல்லை ஒரு ஃபியூரியஸான வில்லனாக வந்தாலும் சரி இவருடைய நடிப்பு ரொம்ப ரசிக்கத்தக்கதாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஜெயபிரகாஷ் சார், we would like to hear from you about the film, please. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தான் இந்த படத்தோட கதை என்னங்கிறது எனக்கு தெரியும். என்னென்னா, நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த ட்ரெய்லர் பார்த்த உடனே ஒரு பெரிய தாக்கமே நமக்குள்ளே ஏற்படுத்துது. இம்மீடியட்டாக கனெக்ட் ஆக முடியுது. இதுக்குள்ளே வரத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சாருக்கும் முதல்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன். எனக்கு 2 பேர் போதும். அதில் வைஜிஎம் அண்ணா அண்ட் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார். வைஜிஎம் அண்ணா கூட நான் யுத்தம் செய் பண்ணும்போது நிறைய நேரம் நைட் ஷூட் தான், மிஸ்கின் சார் ஷூட்டில். அவர் ரொம்ப நல்லா விசில் அடிப்பாருங்கிறது உங்களை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் அதை அனுபவிச்சிருக்கேன். அந்த நைட் ஷூட்டில் ஒரு பிசுறு தட்டாமல் அவ்வளோ அற்புதமாக விசில் அடிப்பார். நம்மளுக்கு சின்னோண்டு எதாவது பண்ண தெரிஞ்சாலே நம்ம ஊர் புறத்தை மட்டும் அடிப்போம். அவ்வளோ அற்புதமாக பண்ணுவாங்க. ஆனால் அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. பட் நான் அந்த ஷூட்டில் முழுமையாக அதை ரசிச்சிருக்கேன். அவர் விசில் அடிக்கும்போது நான் மைக்கை பிடிப்பேன். ஏன்னா யூனிட்டில் வேலை பார்க்குற அத்தனை பேருக்கும் அது அவ்வளோ ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். எப்படி இது செய்கிறீங்கன்னா, எனக்கு பாடணுன்னு ரொம்ப ஆசை ஜேபி, பட் எனக்கு பாட வராது. அதனால் விசில் அடிக்க ஆரம்பித்து அது அப்படியே செட் ஆகிடுச்சு அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக அது சொன்னார். ஸோ அவ்வளோ பெரிய ஜாம்பவான் கூட நான் அப்போ நடித்தேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டருக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஆனால் அந்த கேரக்டர் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தது தான். சாரு கேசி சரியில்லை அப்படிங்கிறது கனி சார் சொல்லிட்டு இருந்த மாதிரி தான். சில நேரத்தில் ஹால்லேருந்து எழுந்துச்சி ரூமுக்கு போவேன். ஏன்னா போய் சேர்ந்தப்புறம் ரூமில் போய் நின்றுட்டு எதுக்கு இங்கே வந்தோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு லேப்ஸ். அது ஏஜ் ரிலேட்டடாக இல்லை என்னன்னு தெரியாது. நிறைய விஷயங்கள் ஞாபகம் இருக்கும், நிறைய விஷயங்கள் சட்டுன்னு மறந்து போவோம். ஏந்திரிச்சு வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது மைண்டில் இருக்கும். நடுவில் வேறு ஏதோ ஒரு ஃப்ளாஷ் ஆஃப் தாட்டில் எதுக்கு அங்கே போகணுங்கிறது மறந்து நிற்போம். அந்த மாதிரியான ஒரு பொசிஷனில் தான் வைஜிஎம் அண்ணாவோட கேரக்டர் வரும். அதை டிக்ளேர் பண்ணக்கூடிய டாக்டராக தான் நான் அங்கே வந்திருக்கேன். நான் வேலை பார்த்த அந்த சந்தோஷமான தருணங்கள், தலைவாசல் விஜய் சார், வைஜிஎம் அண்ணா, இவங்க கூட தான் என்னோடய காம்பினேஷன். அண்ட் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா சார்கிட்ட நான் வேலை பார்த்தேங்கிறது எனக்கு மிகப்பெரிய கௌரவம். எனக்கு அவர் பேர் அவ்வளோ பெரிய மரியாதை உண்டு. அசாத்தியமான படங்கள்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப எளிமையாக அதை பற்றிலாம் எதுவும் அது எப்படி அந்த தன்னடக்கம் வருதுன்னா தெரியல. அது இயல்புலே இருக்குது போல இருக்குது. அது அவர் பண்ணியிருக்க அந்த படங்களோட லிஸ்ட்டை பார்த்தோன்னா அவர் எவ்வளோ பெரிய ஜாம்பவான்னு தெரியும். அவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு எதுவுமே வேறு யாரோ பண்ணாங்க மாதிரி அவர் சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டு இருப்பார். அது அவருடைய தட்ஸ் இஸ் கிளாஸ். அவர் பேச்சிலையோ எங்கேயுமோ ஏன்னா நம்மளை அறியாமல் கொஞ்சோண்டு நம்ம ஜெயிச்சிட்டாலே கொஞ்சம் அகந்த மண்டைக்கு வந்துடும். பட் அது அவர்கிட்ட நான் பார்த்தது இல்லை. நிறைய அவர் கூட ஃபோனில் உரையாடல் தான். எனக்கு கொஞ்சோண்டு கூட நான் அது பார்த்ததில்லை. இட்ஸ் சச் அ வண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். தேங்க்யூ சார். தேவா சார், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் மியூசிக் டைரக்டராக இருக்கும்போது உங்களை சந்தித்தது. ஆனால் ரசிகனாக உங்களுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுடைய பாடல்களை. ஸோ மீண்டும் இந்த படத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். இங்கே என்னை அழைத்ததுக்கு நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.